வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். இன்னைக்கு 4 பேரு கான்வர்சேஷன் வந்து செமையா போவோம். அது 2 வெரி குட் மேட்சஸ். ஸோ ஒரு சரியான ஒரு என்டர்டைனிங்கான ஒரு சாட்டர்டே இன்னைக்கு எல்லாருக்குமே. அதுவும் இல்லாம மோஸ்ட் ஐபிஎல் ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம். ஒரு பேக் டு ஃபார்ம்ன்றது ஒரு வெக்ட்ரி, மச் நீடட் வெக்ட்ரி. ஸோ அதை பத்தி பேசிடலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே டிஃபீட்டுக்கு கிரிக்கார்த்தியை கூப்பிட்டு புறம்பு விட்டோம். இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவருக்கு ஸ்மைல்லே தெரியுது. அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பிபிகேஎஸ் அந்த மேட்ச் பத்தி ஒரு சின்னதா பாத்துடலாம். ஏன்னா அதுல மோர் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். 2 டீமுமே வந்து சக்கடி அடிச்சிருந்தாங்க. ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி அடிச்சதுக்கு நான் எங்களாலே அடிக்க முடியும் காட்டின மாதிரி இருந்தது. எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளே பேட்டிங் பார்த்தா. ஏன்னா 7 ஓவர்ஸ்லயே அவங்க 100 அடிச்சிட்டாங்க. ஏன் டக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிஎஸ்கே மேட்சுக்கு. ஸோ இதை வந்து டக்குன்னு முடிச்சிருவோம். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையும் பவுலிங் லைன் அப் ஒஸ்டா எடுத்த டீம் வந்து 1 ஹைதராபாத், கோச்சிக்காங்க போது 2வது சிஎஸ்கே. கேகேஆர் நல்லா எடுத்திருந்துமே அவங்களுக்கு இன்ஜுரியால தான் அந்த ஒரு குளறுபடி நடக்குதே தவிர அவங்க நல்லா டீம் எடுத்திருந்தாங்க. பட் சிஎஸ்கே இந்த மேட்ச்ல எப்படியோ அவங்களோட காம்பினேஷன் எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல பவுலிங் லைன் அப்பா தெரியுது. இப்ப இந்த மேட்ச்ல தெரியுது. ஆனா வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த ட்ரபிள் இருக்கு. அவங்க வெளியில இருந்து கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. கம்ப்ளீட்லி அவுட் பேட். பிபிகேஎஸ் வந்து ஒரு ஸ்டாம் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. பிரியாங்க் ஷாரியா, பிரப்சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர் அவங்கள வந்து கேம் விட்டே எடுக்க முடியாது. சும்மா முறுக்கிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதான் நடந்துச்சு. ஸோ பிபிகேஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் டிசர்வ்டு விக்டரி. 220 இருந்தாலும் அதை வந்து ஒரு மைண்ட் செட்ல சேஸ் பண்ண மைண்ட் செட் சூப்பரா இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து 6 ஓவரில் 104 ரன் போனதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சசாங்க் சிங் கொண்டு வந்து பால்ல இருந்து பேஸ் எடுத்துட்டு அது வந்து ஒரு சரியான மூவா இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் 2 ஓப்பனர்ஸுமே காலி பண்ணாரு. ஸோ அந்த மூவ் வந்து ஒரு மென்ஷனபிள் மூவா இருந்துச்சு. அதனால சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே நம்ம மூவிங்கான் வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு போயிடுவோம். நம்ம கிரிக்கார்த்தி ப்ரோக்கு வந்து கனவெல்லாம் பழிக்குது மொமெண்டா மேட்ச் கண் முன்னே நடக்குது. அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்தவரையும் சிஎஸ்கே இன்னைக்கு ஆடினதுதான் ஒரு கம்ப்ளீட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஆடினாங்க. வித் பேட்டும் சரி, பேட்ல 20 ரன் ஷார்ட், அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆன் த ஃபீல்ட் அவங்க இன்னைக்கு காமிச்ச ஒரு கரிஸ்மா வந்து இந்த பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ், ஃபுல் சோல் அண்ட் பாடி போட்டு தடுத்தது, கேட்சிங் எல்லாமே வேற லெவல்ல பண்ணாங்க. வெல் டிசர்வ்டு. ஆக்சுவலி சிஎஸ்கே இந்த விக்டரி வந்து அவங்களுக்கு வெல் டிசர்வ். ஐபிஎல் நீட் சிஎஸ்கேங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த விக்டரி. ஓஜி ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இந்த விக்டரி வந்து ரொம்பவே ஒரு மன நிறைவா இருக்கும் அந்த விக்டரி. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டீம்லாம் ஜெயிக்கும் போது தான் ஒரு காம்படிஷன் உருவாகும். இல்லாட்டி ஐபிஎல் ரொம்பவே ஒன் சைடடா போயிடும். வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த சீசன் வந்து ஒரு ஒன் சைடா போயிருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டு. கேகேஆர், சிஎஸ்கே, எல்ஹெச்சி இந்த ஃபார்ம் காட்டுறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்றது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா. அப்பதான் ஐபிஎல்குள்ள ஒரு காம்படிஷன் வரும். ஸோ ஓவர் டு கிரிக்கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லுங்க இந்த விக்டரி பத்தி. நம்ம லாஸ்ட் மேட்ச் பேசியிருந்தோம். லைக் 3rd மேட்ச் பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச்லயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வந்து பேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன். போன மேட்ச் இந்த மேட்ச் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொன்னேன். இந்த மேட்ச் எப்படின்னா லைக் ஒரே மேட்ச்ல பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், கேப்டன்சின்னு எல்லா பாக்ஸுமே டிக் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஜெயிக்கணும்ன்ற அந்த ஹங்கர் எனக்கு தெரிஞ்சது பிளேயர்ஸ் மத்தியில. கிரௌட் முக்கியமா வந்து கிரௌட் பயங்கரமா பேக் பண்ணாங்க. அந்த கிரௌட் வந்து அந்த ரோருக்கு இவங்களோட ஒரு ஹங்கர் காமிச்சது வந்து எனக்கு உண்மையிலே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த ஃபீல்ட்லயே வந்துட்டு அந்த ஃபீல்டிங் பண்ணும்போது அப்படியே கழுத்து தொங்க போட்டு தலையை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியே இல்லாம இருந்தது. இந்த மேட்ச்ல வந்து அந்த எனர்ஜியை பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொன்னது வந்து கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். ஏன்னா போன ஃபியூ மேட்சஸ்ல வந்து 2 பால் அடி வாங்கணும்னா தலையை தொங்க போட்டாங்க. இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஏர்லி டு சே தான். பட் இந்த டீம் வந்து அந்த ஓஜி சிஎஸ்கே டீமோட ஒரு கிளிம்ஸ் வந்து எனக்கு நிறையவே தெரிஞ்சது. இந்த சர்ஃப்ராஸ் கானோட அந்த கேட்ச் எஸ்பெஷலி அவங்க மேட்ச் வந்து எங்க டர்ன் அப் பண்ணாங்கன்னா அந்த சர்ஃப்ராஸோட ஒரு கேட்சும் நூர் அகமதோட ஒரு சேவும், அங்கதான் அந்த எனர்ஜி வந்து அந்த டீமுக்கே அப்படியே ரப் அவுட் ஆகுது. இந்த பழைய சிஎஸ்கே அதான் பார்ப்போம். போல்ட் ரன்ஸே இருக்காது. ஒரு 160 170 கூட முன்னாடியே அது பெரிய ஸ்கோர் தான். பட் அவங்க ஃபுல்லா போடுவாங்க. அவங்க ஃபீல்டிங்ல வந்து 100% கொடுப்பாங்க. அது வந்து இன்னைக்கு சூப்பரா தெரிஞ்சது. கம்போஜ் கூட ஒரு சேவ் பண்ணான்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஓவர் 10,
எனக்கு வந்து ஓவர்டன் வந்து சிஎஸ்கேக்கு இப்ப வந்து ஒரு பழைய ஆர்பி மார்க்கல் ஸ்டைல்ல, ஒரு பழைய டுவேன் பிராவோ ஸ்டைல்ல ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஏர்லி டு சே, பட் ஏன்னா இப்போ 2 மேட்ச் வந்து வித் பேட்டும் செம பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடையில ஒரு மேட்ச் டிராப் பண்ணாங்க, அந்த டிசிஷன் எவன் எடுத்தான்னு தெரியல. பட் இந்த மேட்ச் வித்த பாலுமே ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த மில்லரோட விக்கெட் எல்லாம் வந்து அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு விக்கெட். ஓவர்டன் பத்தி பேசுறப்ப எனக்கு போன மேட்ச் அவன் வந்து ஓவர்டனை வந்து ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து ஒய்டிஆர்கர் போட சொல்லலான்னு தெரியல. அவர் ஸ்ட்ரெயிட்டா போட்டாலே டெரிஃபிக்கா போறாரு. அவர் பேஸுக்கு வந்து பயங்கரமா பீட்டப் ஆகுறாங்க. அதான் ஓவராலா இப்ப 2 பேருமே எனர்ஜி பத்தி பேசும்போது சர்ஃப்ராஸ் கான் பத்தி பேசாம இருக்க முடியாது. அவர் வந்து பயங்கரமா அந்த கேட்ச் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள்ல வந்தார்ல. அந்த டைம்ல கேமரா காட்டின ஆங்கிள் எல்லாம் பார்த்தா சஞ்சுவை காட்டினாங்க. சஞ்சுவோட ஃபேஸ் அவ்வளோ ஸ்மைலு, அவ்வளோ ஒரு என்ஜாயபிள் மூமெண்டா இருந்தது. அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டினாங்க. அங்க பார்த்தா மைக்கசி அப்படி சிரிக்காங்க. இந்த 4 மேட்ச் இந்த ஸ்மைல் எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வெற்றி வந்து எல்லாருக்குமே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இத்தனை நாளா போட்டு அடிச்சதுக்கு திரும்பி பேசுற மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாவே இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படியே ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு. அந்த மாதிரி இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸா பார்த்தா சிங்கிள் டிஜிட்லயே போயிட்டு இருந்தாரு. அடிச்சா 100 தான் அடிப்பன்ற மாதிரி இன்னைக்கு எடுத்த உடனே 100 தான். அங்க இப்ப அப்படியே இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல விட்டதை இன்னைக்கு அப்படியே திரும்ப அங்க இருந்து இந்த 3 மேட்ச்ல விட்டுட்டு இந்த மேட்ச் அடிக்க போறேன்ட்டு அவர் வந்து அடிச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு சேபாக்லயே வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் போட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவர் செஞ்சுரி அடிச்ச உடனே எல்லாம் பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்டா. கூட வந்து ஆயுஷ் மாத்திரமே நீங்க நல்லா ஆடி இருந்தாரு ப்ரோ, நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. ஆனா லாஸ்ட் டைம்ல அவங்களும் ஒரு நல்ல மூவ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவர் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் அந்த பெரிய ஷாட்ஸ் ஆட முடியல, இல்ல டயர்டான மாதிரி ஏதோ கமெண்ட்ரியில தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை ஹெசிடேட் பண்ணாம அவர் ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே அந்த இடத்துல மாத்தி தூபே எடுத்துட்டு வந்தாங்க. தூபே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டா இருந்தாலுமே லாஸ்ட்ல அந்த 10 balls 20 அடிக்கிறப்போ அந்த 200+ போட்டது வந்து இந்த மேட்ச்ல இன்னொரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக இருந்துச்சு. அதனாலதான் அந்த பவுலர்ஸ்க்குமே ஓகே 200+ எப்பவுமே வந்தாலும் பவுலர் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல போடலான்ற ஒரு தைரியம் அதுல அந்த இது வந்து அவங்க பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சஞ்சு உள்ள வந்தப்பவே அவரோட மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளியரா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பார்த்தா தெரியும் இன்னைக்கு ரன் அடிக்க போறாங்கிறது. அவ்வளவு கான்பிடென்ட்டா வந்தாரு சஞ்சு. வேர்ல்டு கப்ல மிஸ் ஆன செஞ்சுரி எல்லாம் வந்து இந்த மேட்ச் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சரியான கம்பேக் சேப்பாக்ல. அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா தெருக்க விடுறாங்க, சேப்பாக்கே சும்மா அலருது. அந்த அளவுக்கு ஒரு கம்பேக். சென்னையோட வெயில் சரியான வெயில். எனக்கு அக்சர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணதே எனக்கு தெரியல. ஏற்கனவே போயிருக்கலாம், பட் எனக்கு அது ஒரு டிசிஷன் அந்த இடத்துல இதாச்சு. ஏன்னா 20 ஓவர் சென்னை அந்த வெயில் அந்த செம்ம ஹியூமிடா இருக்குடா. அவரு செம்மையா வேர்க்குது. ஆக்சுவலி எல்லா பிளேயர்ஸ் சஞ்சுலாம் குளிச்சுட்டாரு, பப்பரப்பே நினைச்சிட்டாரு. அதுல வந்து நீ 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு திருப்பி பேட்டிங் வரும்போது பேட்ஸ்மேன் வந்து எவ்வளவு டயர்டா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சிஎஸ்கேவோட எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சிஎஸ்கேவோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும்னா புட் ரன்ஸ் ஆன் போர்ட், டிஃபெண்ட் இட். அதுதான் சிஎஸ்கேவோட மென்டாலிட்டி. ஐபிஎல் ஸ்டார்டிங் வந்து பிளெமினோட ஆப்ஷனே அதுதான். அவங்களுக்கு இந்த டாஸ் ஜெயிச்சு அவங்களுக்கு கையில கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பேட்டிங்ல அது கிளியராகவே ஷோ ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்களோட பேட்டிங் லைனப்புக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னோம். ஆனா இப்ப கடைசி ஃபியூ மேட்சஸ்ல 200+ டோட்டல் கண்டிப்பா போட்டுறாங்க. அவங்க பவுலிங் வீக்கா இருக்கிறத வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேட்டிங்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னைக்குமே வந்து 200+ அடிச்சிட்டாங்க. ஆனா 2 விக்கெட்ஸ் தான் விட்டுருந்தாங்க. இன்னும் ஒரு 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோ? ஏன்னா அந்த கொஸ்டின் வருது. 2 விக்கெட்ஸ் தான் விட்டுருக்காங்கன்றப்ப மற்ற டீம்ஸ் எல்லாம் எங்கேயோ ஃபயர் பண்ணி 250 ரேஞ்சு கொண்டு போறாங்க. ஆனா 220 நிறுத்திட்டாங்கல்ல. ஏன்னா இன்னும் பிரீவிஸ் அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட ஃபீலிங். பட் இதுவே வின்னிங் டோட்டல் தான் வின் பண்ணிட்டாங்க. இது ஒரு கொஸ்டினா கேட்கிறேன், இன்னும் ஒரு 10-20 ரன்ஸ் உங்களுக்கு தோணுச்சா? ஆமா ப்ரோ, அதனாலதான் நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சனுமே அந்த 100 போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் பாத்தீங்கன்னா எப்போ அடிக்க வேண்டியது 100. சரி ஒருவேளை அந்த 100 அடிச்சிடலான்றதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு விக்கெட் தான் விழுந்திருந்தது. அவங்க 2 பேருமே இன்னும் பெரிய ஷாட்ஸ் போயிருக்கலாம். இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்ல எவ்வளவு ரன் அடிச்சாலும் பத்தாதுன்ற மைண்ட் செட்ல தான் ப்ரோ பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு ரன்னுமே அந்த 200 இப்போ இல்ல 200 இப்போ யூசுவல் டோட்டலா ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே 200 அடிக்கிறாங்க. சோ அப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த 250க்கு எடுத்துட்டு போக தான் ட்ரை பண்றாங்க. சோ இன்னுமே அவங்க கொஞ்சம் அக்ரெஷன் காமிச்சிருக்கலாம். ஏன்னா லைனப் பேட்டிங் லைனப் கொஞ்சம் டெப்த் இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து எனக்கு டெல்லி நல்லா பவுலிங் போட்ட மாதிரி தெரிஞ்சு.
ஆக்சுவலா அவங்க வந்து நீங்க சிவம் டூவே பெருசா பேட்டை ஃப்ரீ பண்ண விடல, சிவம் டூவே வித்து கொடுக்கல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆயுஷ் மாத்திரை ரிட்டையர்ட் ஆகிறத பார்த்துட்டு வந்து நான் வந்து டிவால் பிரவிஸ் இறங்க போறாருன்னு நினைச்சேன். பட் அவங்க அவங்க வந்து லெஃப்ட் ரைட் உள்ள இருக்கட்டும் நினைச்சாங்கன்னு தெரியல. பட் அதனால சிவம் டூபே உள்ள வந்தாரு. பட் அவர் வந்துட்டும் அவருக்கு வந்து இந்த வித்து கொடுக்கல. வித்து கொடுத்தா அவர் கொஞ்சம் கையை ஃப்ரீ பண்ணுவாரு சொன்னாங்க. கடைசி அந்த டெத் ஓவர்ஸ் வந்து உண்மையிலே டெல்லி நல்ல பவுலிங் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10-15 ரன்ஸ் அவங்க தான் அடிக்க விடல. இவங்க வந்து ரொம்பவும் இவங்க வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க. சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு போயிட்டா அவங்க அவ்வளவு பவுலிங் போட்டனாலதான் சஞ்சு வந்து ஒரு பால் வந்து பின்னாடி எல்லாம் அடிக்க வைப்பான். லைக் லேப் ஷாட் எல்லாம் ஆட ட்ரை பண்ண அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப டைட்டா போட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு அக்செப்டபிள் பாயிண்ட் தான். டெல்லி வந்து நல்லா போட்டாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா 1 விக்கெட் தான் போயிருக்குங்கும் போது 14 ஓவர்ஸ் தாண்டினோடனே அவங்களுக்கு எல்லா பாலுமே ஃப்ரீ ஹிட் தான். பின்னாடி வந்து பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, ஒரு சிவம் டூபே இருக்காரு, ஒரு பிரவீஸ் இருக்காருங்கும் போது அந்த 14 ஓவர்ஸ் தாண்டினோடனே எல்லா பாலுமே அவங்க ஃப்ரீ ஹிட் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கணும். அப்படி ட்ரீட் பண்ணியிருந்தா இந்த ஸ்கோர் ஒரு வேலை போயிருக்குமோ அப்படின்ட்டு. பட் 200 வந்து சேப்பாக்ல இட்ஸ் வெரி வெரி பிக் ஸ்கோர். சஞ்சு சாம்சனோட ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸோ பயங்கரமா ஆடினாரு. சப்போர்ட்டட் பை ஆயுஷ் மாத்திரை. அவர் சப்போர்ட்டட்ன்றத அவருமே சூப்பரா செம அட்டாக்கிங் ஷாட்ஸ் எல்லாமே ஆடினாரு. ப்ரீவியஸா ஒரு மேட்சும் பார்த்தோம், இந்த மேட்சும் சூப்பரா ஆடினாரு. பினிஷிங் ஓகே. சிவம் டூபே அவர் இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நல்லா முடிச்சிட்டாரு. இந்த நடுவுல ருத்துராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 4 டீம் கேப்டனு 4 கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அக்செப்டபிளே கிடையாது. நீங்க என்னதான் ரீசன் சொன்னாலும் இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. டீம் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் இருக்கப்ப கேப்டனா இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நல்ல நாக்காவது போடணும். ஸோ இது கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ருத்துராஜ். இன்னைக்குமே ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிலோ 100, 18 balls 15 something ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ருத்துராஜ் பத்தி உங்க தாட் சொல்லிருங்க. ஏன்னா அவரோட கேப்டன்சியுமே கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங், பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றது எல்லாமே கொஞ்சம் போரா தான் இருக்கு. இல்ல இந்த மேட்ச்ல நான் ருத்ராஜ் கேப்டன்சி குறை சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்ல சத்தியமாவே போன மேட்சஸ் நான் பேசியிருக்கேன் நிறையவே, ருத்ராஜ் கேப்டன்சியை பத்தி நிறையவே நானும் பேசியிருக்கேன். பட் இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் வந்து கேப்டன்சி சூப்பராகவே பண்ணாரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்துட்டு அவங்க இந்தியன் பேட்டர்ஸ் ஆடிட்டு இருக்காங்கிற ஒரு தெரிஞ்சு அவர் வந்துட்டு நூர் அகமதுக்கு கொடுக்கல. நூர் அகமது வந்து எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணிட்டே இருந்தாரு. பேஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு பேஸ் பவுலிங்கே வச்சு அவங்களே வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல மூவ். அண்ட் ஓவர்டனை கொண்டு வந்த இடங்களுமே சூப்பரா கொண்டு வந்தாரு, அது டெலிவரும் பண்ணாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து இந்த மேட்ச்ல நல்லாவே கேப்டன்சி பண்ணிருக்காரு. கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. முன்னாடி பேசின மாதிரிதான் இவர் வந்து இந்த லெகசி ஓப்பனர்ஸ் லெகசினா இன்னும் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறதுல பாயிண்ட்லெஸ்ஸா தான் எனக்கு தெரியுது. கிளியரா தெரியுது. லைக் ருத்ராஜ் ஸ்ட்ரகிளிங் அகேன்ஸ்ட் லைக் மூவிங் டெலிவரிஸ்ன்னு சொல்லிட்டு அவரால் வந்துட்டு முன்னாடி மாதிரி கிளியர் பண்ண தெரியல, முடியல. இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த சென்ஸ் வந்து ஆயுஷ் மாத்திரே அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் மட்டும் இவர் நம்பர் 3ல வரலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவர் நல்லா அடிக்கிறாரு, நல்லா ஆடுறாரு. பட் இன்னும் வந்து பவர் பிளேல வந்து வெறும் 30 yard சர்க்கிள் கிளியர் பண்ணா போதுன்றப்ப சத்தியமா எல்லா பாலுமே ஆட ட்ரை பண்ணுவாரு. எல்லா பாலுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. மிச்ச டீமுக்கு ஒரு பிரியான் ஷாரியா, வைபவ் சூரியன்ஸ் இருக்க மாதிரி ஆயுஷ் மாத்திரையால வந்துட்டு ஓப்பனிங் ஆடுனா 30 yard சர்க்கிள் ஈஸியா கிளியர் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அந்த ப்ரிவிலேஜ் அவருக்கு கொடுக்கணும். அது கொடுக்கறது வந்து கேப்டனோட முடிவு தான். அவர் எடுத்துட்டு ஓகே நான் ஏதோ சொல்லிட்டேன், ஒரு லெகசி மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டேன், அது தூக்கி தனியா வச்சுட்டு நான் நம்பர் 3ல வரேன், ஆயுஷ் மாத்திரை ஓபன் பண்ண சொன்னா இன்னும் வந்து எல்லா மேட்சுமே ஒரு 10-15 ரன்ஸ் வரும். இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியே ஆகணும். டெல்லியோட பேட்டிங் இன்னைக்கு ஓகே தான். கொஞ்சம் அங்கங்க ஓவர்சீஸ் பிளேயர் ஆக்சுவலா மில்லர் அண்ட் ஸ்டெப்ஸ் தான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாங்க. அதே மாதிரி 10 நிமிஷம்காவும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஓகே பிரவீன் ப்ரோ, நீங்க சொல்லிருங்க டிசியோட பேட்டிங் பத்தி. நீங்க டிசியோட பேட்டிங் ஃபெயிலியரா இல்ல என்னது நீங்க சொல்லிருங்க. ப்ரோ கிளியரான பேட்டிங் ஃபெயிலியர் ப்ரோ. ஓபனர் வந்து ராகுல் போன மேட்ச் அடிச்சாரு, அதனால அந்த ஸ்கோர் அந்த 100 வரைக்கும் கம்மியா அந்த விக்கெட்ஸ் விடாத மாதிரி இருந்தது. மத்த எல்லா மேட்சுமே எடுத்து பாருங்களா, அர்லியா அவங்க விக்கெட்ஸ் விட்டுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து சமீர் ரெஸ்வி வந்து ஸ்டெப் அப் பண்ணி அடிச்சிட்டாரு, அதுக்காக எல்லா மேட்சும் அவரே அடிக்க முடியுமா? 3rd மேட்ச் அவரு ஃபெயில் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ராகுல் ரெண்டு பேருக்குமே ஒரு குவிக் ஸ்டார்ட் தான் சொல்ல போனா. ராகுல் அவுட் ஆயிட்டாரு, 10 நிமிஷம்கா லைக் நல்லாவே அடிச்சிட்டு இருந்தாரு, அவுட் ஆயிட்டாரு. அங்க இருந்து 3rd வந்து ரிஸ்வி கிட்ட அவங்க ரொம்ப ஹெவியா மோர் ரிலே ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனாலே 2 மேட்சும் பாத்தீங்களா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, பெரிய அடி அவங்களுக்கு. அவர் நீ கம்மி ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அது கீழே வந்து அக்ஷர் பட்டேல் உண்மையா சொல்ல போனா இந்த வாட்டி பேட்டிங்ல ரன்ஸே வரல ப்ரோ. நீங்க 4 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் எப்பவுமே பேட்டிங்ல டீசென்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அது இந்தியா டீமுக்கும் இருக்கட்டும் எங்கேயும் இருக்கட்டும். பட் இந்த 4 மேட்சுமே பேட்டிங்ல ஃபெயில் ஆயிருக்காருன்றப்போ அந்த டாப் 4 பேர் பெர்ஃபார்ம் அந்த 2 மேட்ச் ஓப்பனிங் அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவங்க ஆடாததுனால இந்த டாப்ல பெருசா எனக்கு வந்து ராகுல் அடிச்சதை தவிர வேற எதுவுமே எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது இந்த டாப் 3ல. சோ அவங்க எல்லாம் அடிக்காம எல்லா மேட்சும் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனால எல்லா மேட்சும் மிடில் ஆர்டரே வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா
அது ஃபேரே இல்ல. அதுக்கப்புறம் வந்து அங்க விட்டதை வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயமா பாக்குறேன். அக்சர் பட்டேல் வந்து இந்தியன் ஓப்பனர்ஸ் அகேன்ஸ்டா பவர் பிளேல போடுறது எனக்கு கொஞ்சம் தப்பான மூவ் மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் அகேன்ஸ்டா நீங்க பவர் பிளேல போட்டா ஓகே, 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, நீங்க ஒரு சால்ட் இருக்கப்பயோ அது மாதிரி எத்தனையோ ஓவர்சீஸ்ல ஓப்பனர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா பவர் பிளேல போட்டா இவருக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் யூஸ்வலி ஸ்பின்னை வந்து நல்லா விளையாடுவாங்க. அதுவும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்பின்னை வந்து ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த கேப்டன்சி அட்வான்டேஜ் எடுத்துட்டு நான் போன விக்கெட் எடுத்து காட்டுறேன்னு தூக்கிட்டு வந்தது எனக்கு அது ஒரு ஒர்ஸ்ட் மூவ் மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா சஞ்சு வந்து அங்கதான் அவரோட ஃபயரே ஆரம்பிச்சது. சஞ்சுவோட ஃபயரே அந்த ஓவர், அந்த இன்சைட் அவுட் 2 ஷாட் அடிச்சா இருப்பாரு டப்புன்னு. அங்கதான் அவரோட ஃபயரே ஆரம்பிச்சு. எத்தனை வாட்டி ஆடி இருப்பாரு நெட்ஸ்ல T20 வேர்ல்டு கப் அப்பலாம். டிசில ஃபீல்டிங் பார்த்தா நிறைய மிஸ் இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். அங்க இருந்து அவங்க நிறைய விக்கெட் எடுத்திருந்தா அங்கேயே அவங்க கொஞ்சம் ரன்ஸ் சேவ் பண்ணிருக்கலாம். ரன் அவுட்ஸ் மிஸ் பண்ணாங்க. ராகுல்லாம் அது ஈஸி ரன் அவுட் ப்ரோ. அங்க எங்க அதுக்கு ஃபம்பிள் ஆனாருன்னே தெரியல. கைக்கு வந்த பாலம் எதுக்கு புடிச்சிட்டு இது பண்ணிட்டு அதை விட்டுட்டாரு. அது ஒரு முக்கியமான சான்ஸ். சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்ச் கொடுத்திருப்பாரு. அது ஈஸியான கேட்ச் தான். அவன் லாங் ஆஃப்ல கொடுத்திருப்பாரு. அந்த கேட்சை வந்து எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு விடுற மாதிரி விட்டுட்டு இருப்பாரு. அங்கேயே வந்து அக்சர் பட்டேல் வந்து கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்லாவே போலனாலும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அந்த விக்கெட்டுமே ஊர்ந்து இருந்ததுன்னா சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருக்கலாம் அவங்கள. இன்னும் இந்த 200 அடிச்சிருக்கிறது வந்து இதே இன்னைக்கு அவர் 100 அடிக்கலாம் அந்த 200 போயிருக்குமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்குல்ல. அதை கிரியேட் பண்ணிருக்கலாம் அவங்க. ஒன்றும் இல்ல, இன்னைக்கு வந்து சிஎஸ்கேவோட டே, அவ்வளவுதான். எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா நடந்துருச்சு, அவ்வளவுதான் இன்னைக்கு. ஏன்னா ஓவராலாவே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் செம்ம ஹாப்பி. எனக்கு இங்க என்னன்னா, நம்ம டிசி பேட்டிங் பத்தி பேசும்போது ஒரு கிளியர் சேஞ்ச் இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து நிதிஷ் ராணா ட்ரை பண்ணாங்க நம்பர் 3, கம்ப்ளீட் ஃபெயிலியர்னால இப்போ டிராப் பண்ணிட்டாங்க. அது வைஸ் டிசிஷன் நினைக்கிறீங்களா? அது கன்சிஸ்டன்டா ஒரு ஃபெயில் ஆயிட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த இடத்துல சமீர் ரிஸ்வி எப்படி இருந்தாலும் வந்து சமீர் ரிஸ்வி எங்க இறங்குறாரோ அதே இடத்துலதான் இறங்குறாரு. நடுவில் இவன் மட்டும் நிதிஷ் ராணா மட்டும் இல்லாத மாதிரி இருக்கு. பட் அது வந்து அவங்க டீமுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு டிசிஷன் தான் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா நம்பர் 4ல வந்தாகணும்ன்றத புஷ் பண்ணுது. இல்லைன்னா அவங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல. பவுலர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபீல்டிங்கும் ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்ற காரணத்துக்காண்டுதான் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா நம்பர் 4ல வர மாதிரி இருக்கும். அந்த 3 நாள் அதான் ஒரு முக்கியமான காரணம். இல்ல, நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ அக்சர் பட்டேல் தான் ஒரே லெஃப்ட் ஹேண்டர் சான்ஸ் நம்ம யோசிக்கிறோம்ல. நம்ம வந்து எல்லாருமே ஒரு பாயிண்ட் மறந்துட்டோம். அபிஷேக் போரல்னு ஒரு பேர் லாஸ்ட் சீசன்ல ஆடினாரு. ரொம்பவே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டு இருந்தாரு. அட்டாக்கிங் அப்ரோச்லயும் ஆடினாரு, கொஞ்சம் ஸ்டெடி இன்னிங்ஸும் ஆடினாரு. ஸோ நிதிஷ் ராணா டிராப் பண்ணிட்டு அவரை கூட உள்ள கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு அபிஷேக் போரலோட அந்த நம்பர் 3 வேணுமா, அசுதோஷ் சர்மாவோட பினிஷிங் வேணுமானா அசுதோஷ் சர்மாவோட பினிஷிங் தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நீ அபிஷேக் போரல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா விளையாட முடியாது. அந்த ஒரு ஆப்ஷன் விட்டு போகுதுங்கிறத நான் கண்டிப்பா அசுதோஷ் சர்மாவோட தான் போவேன். தட்ஸ் a குட் டிசிஷன் போவேன். இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்ட் ஆக்சுவலி நடந்துச்சு. என்னன்னா வந்துட்டு ஸ்டப்ஸ் அவுட் ஆக போற முந்தின பால் வந்து ஹேமங் பதான் மிடில் ஆஃப் த ஓவர். இது ஹேமங் பதான் வந்து 2 கிளவ் ஸ்டப்ஸ் வந்து கிளவ் சேஞ்ச் கேட்டிருப்பாரு போல. ஹேமங் பதானை வந்து கொண்டு வரும்போது 4th அம்பையர் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி இந்த மிடில் ஆஃப் த ஓவர் எல்லாம் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாரு. அடுத்த பாலே ஸ்டப்ஸ் அடிக்க போய் அது கிளியரா தெரியுது, பேக் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு கையில இருந்து, வேர்வையாலதான் இதாயிருச்சு, அவுட் ஆயிட்டாரு. அந்த இதை வந்து 4th அம்பையர் வந்து அலோவ் பண்ணிருக்கணுமா இல்ல வந்து அது எப்படி ரூல்ன்ட்டு சொல்லுங்க கிரிக்காத்துக்கு. அந்த ஓவர்ல வந்து ஜெய்மி ஓவர்டன் வந்து ஒரு வைடியாருக்கு வந்து கரெக்டா நெயில் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல வந்துட்டு ஹேமந்த் பதானி வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்காண்டி தான் கண்டிப்பா உள்ள அனுப்புன மாதிரி இருந்துச்சு. லைக் கிளவுன்றது எக்ஸாக்ட் ரீசனா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால அங்க 4th அம்பையர் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. லைக் நீங்க தேவையில்லாம டிலே காஸ் பண்ணிட்டு இருக்கீன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வேலிட் தான். பட் அவர் என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாரு கண்டிப்பா அது இதா இருக்கும். அது வந்து எப்ப வந்து பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்த பாலே அவர் அவுட் ஆனோடனே வந்துட்டு இவங்க போயிட்டு 4th அம்பையர் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெப்ஸுமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா போயிட்டு டோரை திறந்துட்டு போயிட்டு கிளவுஸ் எல்லாம் எரிஞ்சாரு ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா அங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு வேலையே இல்ல. ஸ்டப்ஸ் தான் ஒரு 2 அடிக்க போறாரு, அவர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு வேலை இல்லை என்ன பொறுத்தவரையும். கிளியரா என்ன பொறுத்தவரையும் அது கிளவுக்கு தான் கூப்பிட்டாங்க. பட் ரூல் என்னன்னா மிடில் ஆஃப் த ஓவர்ல வந்து கிளவ் சேஞ்சுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதுதான் ரூல். பட் ஹேமங் பதானே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தாரு. நிதிஷ் ராணா அதுக்கு மேல போயிட்டு அம்பையர் 4th அம்பையர் பிடிச்சி காட்டு ஏறிட்டு இருந்தாரு. கண்டிப்பா ஃபைன் போட்டுருவாங்க நிதிஷ் ராணாக்கெல்லாம். போய் ஏறியர்னு ஏறிட்டு இருந்தாரு அம்பையர் போட்டு பாவம். ஃபேர் பிளே அவார்ட் 5 பாயிண்ட் மைனஸ். அப்படி நம்ம சிஎஸ்கே பவுலிங்க்கு வருவோம். மற்ற மேட்சஸ் எல்லாம் தவிர இந்த மேட்ச் தனியா துண்டா தெரியுது அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை பத்தி சிஎஸ்கே நீங்களே சொல்லிடுங்க கார்த்திக் ப்ரோ. பவுலிங்னு எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. என்ன காரணம்னா மிடில் ஓவர்ஸ்ல உண்மையிலே மிடில் ஓவர்ஸ்ல இருந்து பிடிச்சி சூப்பரா போட்டாங்க. பட் நீங்க பவர் பிளே ஓவர்ஸ்ல வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் வந்து இந்த கலீல் அகமது ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம்னா
ரெண்டு ஃபீல்டர்ஸ்மே லெக் சைடு போட்டிருக்காரு. பிளஃப் பண்றதா இருந்தாலும் எத்தனை பால் பிளஃப் பண்ணுவேன், நல்லா வைடா தூக்கி போடுறாரு, கவர்ஸை கிளியர் பண்ணி போர், கவர்ஸை கிளியர் அந்த மாதிரியே 2 4 போச்சு. நான் லெக் சைடு ஃபீல்டரை வச்சு அவரு கெய்க்வாத்தே வந்துட்டு நீ உன் பிளான்ஸுக்கு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டாரு நினைக்கிறேன். உனக்கு எங்க வேணும், எங்க ஃபீல்டர் சுத்துதான் அங்க போடுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்ன மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இவன் வந்து லெக் சைடு ஃபுல்லா ஃபீல்டர் வச்சு வைட்ல ஏன்னா வித்து கொடுத்து போட்டுட்டு இருக்கான். நிஷாங்கா நல்லா கவர்ஸ் மேல, ராகுல் கவர்ஸ் மேல பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காங்க. பவர் பிளே பவுலிங்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஆல்சோ அகில் ஹுசைன் வந்து ஒரு நல்ல அசட்டா தெரியுறாங்க, நல்லா ஃபிட்டின் ஆவாருன்ற மாதிரி தான் இருக்கு. 2 நோபால் கொடுத்துமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல வெறும் 8 ரன் தான் கொடுத்தாரு. உங்க கையை ஃப்ரீ பண்ண வர்றதுக்கு வித்தே கொடுக்கல. பால் நல்லா டங்குன்னு வந்துட்டு கையை வித்தே இல்லாம நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு இது என்ன தோணுச்சுன்னா, லைக் நூர் அகமது வந்து அந்த அசுதோஷ் சர்மா அவுட் ஆன ஓவர்ல வந்துட்டு அந்த 6 போனேன்னு நான் என்ன நினைச்சேன்னா, 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. ஒரு எண்டில் கிறிஸ்டியன்சஸ் ஆடிட்டு இருக்காரு, இன்னொரு எண்டில் வந்து அசுதோஷ் சர்மா ஆடிட்டு இருக்காரு. மில்லர் இருந்தா கூட பரவாயில்ல, நீ அகில் ஹுசைன் ஒரு ஓவர் உள்ள கொண்டு வரதுக்கு சரி ஓகே மில்லர் இருக்கனால கொண்டு வரது காரணமா இருக்கலாம். அந்த இடத்துல நூர் அகமது அதுக்கு முன்னாடி ஒரே மில்லர் வந்து ஸ்ட்ரைட்ல கிளியர் பண்ணிட்டாரு, நல்லா அடி வாங்கிட்டாரு நூர் அகமது. அந்த டைம்ல வந்துட்டு அந்த விக்கெட் விழுந்தனால அது நல்ல ஓவர் அப்படின்னு ஆயிருச்சு. பட் அந்த இடத்துல அகில் ஹுசைனை கொண்டு வந்திருக்கிறது தான் எஃபெக்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சிராஜுமே வந்து கொஞ்சம் போய் ரொம்ப அடி வாங்கும் போது பவுலர்கிட்ட பேசலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது எங்க வந்து கிளியரா ஒரு பெரிய சீனியர் பிளேயரோட இன்புட் வந்து பவுலர்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா நூர் அகமதோட விக்கெட் அசுதோஷ் சர்மாவை எடுத்தது. அந்த பால் ஃபர்ஸ்ட் பால் வந்து கிளியர் பண்ணிடுவாரு, சிமிலர் ஷாட்ல தான் கிளியர் பண்ணுவாரு. செகண்ட் பால் வந்து சஞ்சு போய் ஒரு இன்புட் கொடுப்பாரு, வைடா தூக்கி போடுன்ட்டு. இவர் வந்து ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்தே பால் ரிலீஸ் பண்ணிடுவாரு, வைடா தூக்கி போடுவாரு, அசுதோஷ் வந்து தப்பா ஆட போய் அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி இன்புட்ஸ் தான் டிக்ரீஸ் பண்ணிடுவாரு, பேசுமே டிக்ரீஸ் பண்ணி போடுவாரு. முன்னாடி 95 போடுவாரு, இப்போ 91 90 தான் போடுவாரு அந்த பால். அந்த மாதிரி இன்புட்ஸ் தான் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அதான் ஓவராலா இருக்கிற எல்லாமே பேட்சப் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே இந்த மேட்ச். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணது எம்எஸ் தோனியோட என்ட்ரி, அப்புறம் திவால் பிரீவிஸோட என்ட்ரி. பிரீவிஸோட பேட்டிங் பார்க்கலனாலும் அவர் ஃபேன்ஸோட வந்து அந்த கேட்ச் பிடிச்சிட்டு டீமோட செலிப்ரேட் பண்றாரோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்து ஃபேன்ஸோட தான் செலிப்ரேட் பண்றாரு. ஸோ அவரோட பிரசன்ஸ் வந்து ஃபீல்டிங்ல நல்லா தெரிஞ்சது. ஏன்னா கேச்சஸ் நல்லா எடுத்தாரு, ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாரு, எனர்ஜி வந்து நல்லா அப்ளே வச்சிருந்தாரு. ஸோ ஓவராலா சிஎஸ்கே ஓரளவு செட் ஆகிட்டே வருது. டோர்னமெண்ட்ல எப்படியே ஜெயிச்சு ப்ராக்ரஸ் ஆனா ஐபிஎல்லே பீக் போகும். தெரிஞ்சு இங்க இருந்து இது ஒரு நல்ல வின் தான் ப்ரோ. எப்படி பார்த்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வின்னா இருந்தாலுமே ஒரு டீசென்ட் வின்னு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். டீமாவும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் இருந்த விட இந்த மாதிரி டீமாவும் ஓரளவுக்கு ஜெல் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கான்பிடன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் மேட்சஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படியே இன்னொரு இது என்னன்னா, எமோஷனலா பார்த்தா தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்காகவாது டீம் எல்லாம் சேர்ந்து உழைச்சு அந்த மனுஷனுக்காக வின் பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு ஹோப் இருக்கு. ஓகே, மூவிங் ஆன். நம்ம வந்து இன்னைக்கு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். என்னப்பா அவன் கொடி பறக்குது. நேத்து நான் சும்மா வாய மூடிட்டு இல்லாம நீ ஃபர்ஸ்ட் டிசின்னு சொன்னப்பே நான் டிசிலே விட்டுருக்கணும், நான் தான் வந்து குளறுபடி பண்ணிவிட்டேன். பட் ஸ்டில் எப்படியோ ஜெயிச்சு விட்ட சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப், ஐ திங்க் 4 பேருமே பஞ்சாப் தான் சொல்லியிருப்போம். 4 பேருக்கும் ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து நானும் பிரவீன் ப்ரோவும் டிசி சொன்னோம். இந்தாண்ட இருக்க 2 பேருமே சிஎஸ்கே சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். ரஹ்மான் டிவிலியர்ஸ் 14 தானே? ஆமா 14. ரஹ்மான் டிவிலியர்ஸ் 14 அவுட் ஆஃப் 18, வெல் பிரசன்ட் 13 அவுட் ஆஃப், திடீர்னு பக்கத்துல வந்துட்டு 13 அவுட் ஆஃப் 18. பிரவீன் ப்ரோ வந்து 11 அவுட் ஆஃப் 18, கார்த்தி ப்ரோ வந்து 10 அவுட் ஆஃப் 18. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே இப்ப நாளைக்கும் ஒரு நல்ல மேட்சஸ், நாளைக்கும் ஒரு டபுள் ஹெட்டரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி, செகண்ட் மேட்ச் வந்து எம்ஐ விசஸ் ஆர்சிபி அட் வான்கடே. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த மேட்ச்ல, பாப்போம் எப்படி பண்றாங்கன்ட்டு 2 டீமும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். சொல்லுங்க நாளைக்கு யார் ஜெயிப்பா? ஸ்டார்டிங் வித் பிரவீன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்ஜி, செகண்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கோயிங் வித் ஜிடி ப்ரோ, ஆஃப்டர் கான்ஃபிடென்ட் வின் ஃப்ரம் லாஸ்ட் மேட்ச், அதனால ஜிடி. செகண்ட் மேட்ச் வந்து எம்ஐ. ரகுமான் ப்ரோ கோச்சுக்காதீங்க. சொல்லு வேலு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எல்எஸ்ஜி. செகண்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா நான் மும்பை தான் போறேன். ஆர்சிபி மேல வெறுப்பு வன்மம்லாம் கிடையாது. பட் ஜெயிச்சாங்கன்னா, நாளைக்கு எம்ஐ ஜெயிச்சாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த ரிவெஞ்ச் மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதுக்காக நான் எம்ஐ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி தான். ஏன்னா வந்து ஜிடியோட மெயினே வந்து அவங்களோட டாப் ஆர்டர் தான். அதை காலி பண்ற பவுலிங் எல்எஸ்டிட்ட இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஸோ வந்து ஐம் கோயிங் வித் எல்எஸ்ஜி. அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ யா, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் வீடியோ. வியூவர்ஸ், உங்களோட நாளைய மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you in tomorrow's video. Until then, bye from Rahman de Villiers, Vel Prajan, Praveen Speaks, and Kripkar.